வணக்கம். செல்வகுமாரின் காற்று பற்றிய அறிவிப்பு. கடல் தொழில் செய்யும் முக்கடல் மீனவ நண்பர்களுக்கான ஆய்வறிக்கை மற்றும் சரக்கு போக்குவரத்து நடத்தும் தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து தொடக்க உகந்த நாள் எது? ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 30 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய பென்சல் புயலானது சென்னைக்கு 175 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை ஒரு 8:30 மணி அளவிலே வந்து அமையும். 5:30 மணிக்கு அது 210 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது நேரடியாக சென்னைக்கு வந்தால் 10 மணி நேரம், அதாவது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தால் கூட 10 மணி நேரம் ஆகும். மரக்காணத்துக்கு வந்தாலும் 10 மணி நேரம் ஆகும். ஆனால் இது வேகம் குறையும் என்பதனால அதாவது 15 மணி நேரம் ஆகும். மன்னிக்கவும், 150 கிலோமீட்டர் 15 மணி நேரம் ஆகும். இன்னும் வேகம் குறைந்து நகரும் என்பதனால சில மணி நேரங்கள் இடையில மாலையில் எல்லாம் சென்னைக்கு அருகே நெருக்கமாக வந்து திசையை மாற்றிக்கொண்டு மாமல்லபுரம் நோக்கி திரும்பும் பொழுது திசை மாறும் என்பதனால இந்த நிகழ்வு கரை கடக்கும் நேரம் டிசம்பர் 1 அதிகாலையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக பார்த்தால் கண்ணுக்கு அருகே சென்னையை நெருங்கி விட்டது போல் தெரியும். ஆனால் நீங்கள் வரைபடத்தில் அது நகர்வதில் தாமதம் ஏற்படும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்போ காற்று எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடாவோட, அதாவது தூத்துக்குடியில இருந்து தொண்டி வரைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் காற்றே இருக்காது. இப்போ திருச்செந்தூர் தூத்துக்குடி கடல் உள்வாங்கி இருக்கும், ராமேஸ்வரம் கடற்பகுதி உள்வாங்கி இருக்கும். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கடல் தண்ணீரை உள்ளே தள்ளும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ராமேஸ்வரத்தில், தூத்துக்குடியில், திருச்செந்தூரில் ஏறும் பொழுது உள்ளே தள்ளி பாறையெல்லாம் தெரிகிற அளவுக்கு கொண்டு போகும். திருச்செந்தூரில் அதே காற்று இலங்கையில் ஏறி இலங்கையிலையும் உள்ளே தள்ளும். எங்கே தள்ளும்? திரிகோணமலைக்கும் கடல் உள்வாங்கி இருக்கும், முல்லைத்தீவுலையும் கடல் உள்வாங்கி இருக்கும், காங்கேசுந்தரிலையும் கடல் உள்வாங்கி இருக்கும். ஆனால் இந்த காற்று அப்படியே சுழன்று சென்னை மற்றும் ஆந்திர பிரதேச கரையில் ஏறுற காரணத்தினாலே ஒட்டுமொத்த ஒடிசா கடலோரம், ஆந்திர பிரதேச கடலோரத்தில், தமிழ்நாட்டின் வடகடலோரம், குறிப்பாக டெல்டா கடலோரம் தொடங்கி இப்போ கோடியக்கரையில் கூட கடல் கொஞ்சம் உள்ளே வாங்கி தான் இருக்கும். ஆனால் வாங்கினாலும் கடல் சீற்றம் பெரிதாக இருக்காது கோடியக்கரையில் கூட. ஆனால் மரக்காணம் முதல், இன்னும் சொல்லப்போனால் மயிலாடுதுறை முதல் பழவேற்காடு வரை கடும் கடல் சீற்றம் இருக்கும். கண்டிப்பாக தயவு செய்து கடலுக்குள்ள இறங்க மாட்டீங்க தெரியும். ஆனால் இது கரை கடக்கும் பொழுது படகுகளை ஒன்றோடு ஒன்று மோத செய்யும். மேலும் அவங்க குடிசை பகுதி கரை அலை அடித்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கடல் அரிப்பு இருக்கும். கடல் அலை 2 மீட்டர் 3 மீட்டர் வரை உயர எழும்பும் கடலோரத்தில். எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் கரை கடக்கும் பொழுது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் இந்த கடலோரத்தில் ஏழும். அப்புறம் கடலூர் கடலோரத்துலையும் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும். இப்போ மயிலாடுதுறையிலிருந்து இது மட்டும்தான் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். இது கரை கடந்த பிறகு கரை கடக்க நெருங்கும் பொழுது இன்னும் கடல் காற்று அதிகமாகும். கரையை கடக்கும் இடத்துல கண்டிப்பாக நாளை அதிகாலை கரை கடக்கும் பொழுது கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் 110 கூட எட்டலாம் காற்றை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த நிகழ்வு வடகடலோரத்திற்கு காற்று பாதிப்பையும் மழை பாதிப்பையும் கொடுக்கும். பிற மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் காற்று வேகம் கூடும். காரணம் என்னென்னா, வங்கக்கடல் நோக்கி காற்று ஈர்க்கப்படுகிற காரணத்தினாலே அரபிக்கடலில் காற்று வேகம் கூடும். கரையை கடக்க நெருங்கும் பொழுது குமரி கடலில் காற்று வேகம் கூடும். குமரி கடல், சின்னமுட்டம் கடற்கரையெல்லாம் இன்றைக்கு மாலையிலிருந்து காற்றோட வேகம் கூடும். கடுங்காற்று இருக்கும் குமரி கடலில். விவேகானந்தர் படகு போக்குவரத்து, விவேகானந்தருக்கும் திருவள்ளூர் சிலைக்கும் படகு போக்குவரத்து என்பது தடை செய்யும் வகையில், நிறுத்தும் வகையில் இந்த காற்று நிச்சயமாக இப்போ நிறுத்தியிருப்பாங்க. காற்றோட வேகம் இன்றைக்கு குமரி முனையில் கூடுதலாக இருக்கும். நாளை 1ஆம் தேதி அது கரை கடக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக இருக்கும். அதாவது கேரளாவிலையும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அரபிக்கடல் காற்று வங்கக்கடலுக்கு வர்றதுனால அரபிக்கடலோரம் காற்றோட வேகம் கூடும்.
தயவுசெய்து அரபிக்கடல் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றிலிருந்து உங்களுக்காகவே சிறப்பான எச்சரிக்கையாக இது வழங்குகிறேன். நேற்று முந்தானே கூட வழங்கலை. ஏன்னா இது வங்கக்கடலில் தானே இந்த நிகழ்வு இருக்குது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது சென்னையில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த நிகழ்வு வடகடலோரம் கடந்து அது உள் மாவட்டங்கள் வழியாக அது நம்முடைய அரபிக்கடல் பகுதிக்கு வரப்போகிறது என்பதன் காரணமாக மாலையில் குமரிக்கடலில் காற்று கடுங்காற்று இருக்கும். இன்றைக்கு மாலையில் எவ்வளவு குமரிக்கடலில் காற்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குமரிக்கடல் பகுதியிலேயே ஒரு 65 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும். மன்னார் வளைகுடாவில் இப்போ உள்வாங்கி இருந்தாலும் காற்று இருக்கும். ஒருவேளை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறது என்று தூத்துக்குடியிலையோ ராமேஸ்வரத்திலேயோ, அதாவது வேதாரண்யம் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் இப்போ காற்று இல்லையே, உள்வாங்கி இருக்கிறது கடல் என்று கடலுக்குள் சென்று விட வேண்டாம். கரையை கடக்கும் பொழுது தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும் என்பதனால தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் காற்று வேகம் அதிகரிக்கும். மன்னார் வளைகுடாவிலையும் அதிகரிக்கும், கேரள கடலோரமும் அதிகரிக்கும். இது கரை கடந்த அரபிக்கடல் பகுதிக்கு, அதாவது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக வரும் பொழுது அரபிக்கடலை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக காற்றின் வேகம் கூடும். இது கோழிக்கோடு, காசர்கோடு, மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் அதாவது கொச்சி மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் கடலில் இறங்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையில் இறங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் நம்ம வெல்மார்க் லோ பிரஷர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது கடலில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தயவுசெய்து மீனவர்கள், அரபிக்கடல் மீனவர்கள், தொடர்ந்து நீங்கள் கடலுக்குள் இறங்காமல் இருங்கள். கொச்சி மற்றும் கோழிக்கோடு, காசர்கோடு பகுதியில் மீனவர்கள் 3ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு பிறகு எச்சரிக்கை தேவை. 3ஆம் தேதி 4ஆம் தேதி அரபிக்கடலிலே திடீரென்று நிகழ்வு திடீரென்று தீவிரமடைந்து லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து அது மிக வேகமாக வேகம் எடுத்து ஓமன் நோக்கி நகரத் தொடங்கும். ஆகவே முக்கடலிலும் மீன்பிடித்தலை தயவு செய்து தவிர்த்திடுங்கள். கேரளா, கர்நாடகா கரையோரம், கர்நாடகா, கோவா, கேரளா, குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி, பாக் ஜலசந்தி பகுதி, தமிழ்நாட்டின் கடலோர பகுதி எல்லாமே 4ஆம் தேதி வரை மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள். சென்னை கரை கடந்த பிறகு கூட 2ஆம் தேதிக்கு அப்புறம் கூட சென்னை கடலில் இறங்கலாம். ஆனால் அரபிக்கடலோரம் 4ஆம் தேதி வரை தவிர்த்திடுங்கள். குமரி கடலோரம் 2ஆம் தேதி வரை தவிர்த்திடுங்கள். வங்கக்கடலோரம் நிச்சயமாக 2ஆம் தேதி வரை தவிர்த்து இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ், அதே போல தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு நீங்கள் சரக்கு போக்குவரத்தை தொடக்குவதற்கு உகந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நிகழ்வு லட்சத்தீவு போய் ஓமன் நோக்கி நகர தொடங்கக்கூடிய நாள் 4ஆம் தேதி. 4ஆம் தேதியிலிருந்து உங்கள் சரக்கு போக்குவரத்தை புதன்கிழமையிலிருந்து நீங்கள் தொடக்கலாம். 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அடுத்த நிகழ்வு வருகிறது. இதனால தொடர்ந்து ஒரு 9ஆம் தேதி வரைக்கும் அது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்காது. ஆனால் 10ஆம் தேதிக்கு மேல் வலுவான நிகழ்வுகள் வர இருக்கிறது. 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள் உங்கள் அதாவது தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி ஆகிய போக்குவரத்தை 4லிருந்து 9ஆம் தேதிக்குள் முடித்து விடுங்கள். இடையில் ஒன்று 5ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு காற்று பாதிப்பு பெருசாக இருக்காது, மழை கொடுக்கும். அதனால் மீனவர்கள் தொடர்ந்து 2ஆம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம். அரபிக்கடல் 3ஆம் தேதி வரை குமரிக்கடல், 4ஆம் தேதி வரை அரபிக்கடல் இறங்க வேண்டாம். இணைந்தே இருங்கள். அரபிக்கடலில் ஆழ்கடலுக்கு மீனவர்கள் சென்றிருந்தால் உடனடியாக கரை திரும்பவும். வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடலுக்கு இறங்க போகிறது, இறங்கி மிக வேகமாக வேகம் எடுக்கும் என்பதனால அரபிக்கடல் மீனவர்கள் உடனடியாக பொழுதே காற்று சவாலாக இருக்கும். இந்த காற்று உங்களுக்கு கரை திரும்புவதற்கு மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கும் என்பதனால உங்கள் பயணிப்பதற்கு மோட்டார் இல்லாமலேயே, எரிபொருள் இல்லாமலே கரை நோக்கி திரும்புவதற்கு இந்த காற்று உங்களுக்கு உதவியாக இருக்கும். கரை வந்து விடுங்கள். 3ஆம் தேதி 4ஆம் தேதி அரபிக்கடலுக்கு நிகழ்வு வர இருக்கிறது என்பதை புரிந்தறிந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.